ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சங்கீதா. வெல்கம் பேக் டு அவர் சேனல் பட்டணத்தில் கே யுகன். அது என்னடா பட்டணத்தில் கே யுகன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வேற எதுவுமே கிடையாதுங்க. பட்டணம் அப்படிங்கிறது வந்து நான் நான் இருக்கிற கிராமம் ராசிபுரம்ங்கிற ஊர்ல வந்து பட்டணம் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு. அதுலதான் வந்து நாங்க இருக்கோம். ஸோ வந்து என்னோட குழந்தைக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறப்போ நான் என்ன பேர் டிசைட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப என்னென்னமோ பேர் யோசிச்சு பார்த்தேன். ஸோ எனக்கு வந்து ஏன் நம்ம அந்த மாதிரிலாம் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி பட்டணத்தில் கே யுகன் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். சில பேர் வந்து நினைக்கலாம், நானும் அந்த மாதிரி நினைச்சேன். ஏன்னா வந்து பட்டணத்தில் பூதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நினைப்பீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ நான் அந்த மாதிரி நினைச்சுலாம் வைக்கல. என்னோட ஊர் பேர் வந்து பட்டணம் அப்படின்னால பட்டணத்தில் கே யுகன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன். அவ்வளவுதான். ஸோ வேற எதுவும் என்னை பத்தி இன்ட்ரொடக்ஷன் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இன்னும் நான் வீடியோ கிரியேட் பண்ண நான் எந்த அளவுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. மேபி அந்த அளவுக்கு நான் நல்லா வந்தேன் அப்படின்னு சொல்லலாம். என்னை பத்தி நீங்க எல்லாமே தெரிஞ்சுக்குவீங்க. இல்ல சில பேருக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருக்கு, என்னோட கண்டென்ட்டும் பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் பெருசா எதுவும் கண்டென்ட் போடல. திடீர்னு நீ என்னமா கண்டென்ட் போட்ட அப்படின்னு சொல்லி கேட்டுறாதீங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் போட்டுட்டு இருக்கேன். எனக்கு வந்து எப்படி போடணும், எனக்கு இந்த கேமரா எப்படி ஃபேஸ் பண்ணி பார்க்கணும், எந்த மாதிரி நம்ம ஐ கான்டாக்ட்ல இருக்கணும் அப்படின்லாம் எனக்கு வந்து நல்ல தட் மீன்ஸ் நல்லா தெரியல. இப்பதான் நான் கத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ போடுறது, டான்ஸ் ஆடுறது, சோசியல் மீடியால இருக்கிறது அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். ஸோ அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். நான் வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன் எல்லாத்துக்குமே பொதுவா வந்துட்டு இப்ப ஏதாவது ஒரு ஒரு விருப்பம் இருந்திருக்கும். அது வந்து நான் பண்ண பேஷன் இருந்திருக்கும். அது வந்து நான் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு டைம் கிடைக்காது. நான் வந்து நிறைய டைம் இந்த யூடியூப் வீடியோ போடலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கோம். நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட பேசி இருந்திருக்கோம். ஆனா நான் போட்டதில்ல. ஆனா இப்ப ரொம்பவே ஃபீல் பண்றேன். இதுக்கு முன்னாடி கூட நான் போட்டிருக்கலாமோ? அப்ப நம்ம தனியா இருக்கும்போது நிறைய என்னென்ன யோசிச்சு பண்ணியிருந்திருப்போம். நிறைய போட்டிருக்கலாம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகி இப்ப வந்து எனக்கு குழந்தைய பாத்துக்கிறது, ஆனா வேலை தட் மீன்ஸ் என்னோட ஒர்க் அதை பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அதுக்குள்ள எங்க விட்டேன்னு தெரியல. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா என் குழந்தை வந்துருச்சு. எங்க விட்டேன்? இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சில ஆசைகள்லாம் இருக்கும். வந்து நம்ம அதை நிறைவேற்றிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் சரி என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஃபினான்ஷியலா வந்து கொஞ்சம் நம்ம லோவா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது வந்து நம்மளால வேலையும் விட முடியாது. நம்ம வேற ஏதாச்சும் பண்ணணும். அதுல வந்து நமக்கு மணி வருது அப்படின்னா வந்து பொதுவா கேர்ள்ஸ் வந்து இந்த இந்த ப்ராப்ளம் வந்து நிறையவே ஃபேஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம யூடியூப்ல நான் வீடியோ போடுறோம், அதுல நம்ம நல்லா ஒர்க் பண்றோம். அதுவே ஒரு ஜாப் மாதிரிதான். அதுல நம்ம நல்லா ஒர்க் பண்றோம் அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அதுல இருந்து இன்கம் வருது அப்படின்னா யாரா இருந்தாலுமே அதை பண்ணலாம்னு தான் நினைப்பாங்க. அந்த மாதிரிதான் நான் பண்ணேன். ஆனாவது நான் வந்து நிறைய யூடியூப் வீடியோ எல்லாம் பார்த்திருக்கேன். சில பேர் வந்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப கேவலமா கேர்ள்ஸ் பேசுவாங்க. நீ என்ன பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் இது பண்ற, எதுக்கு இவ்வளவு சீன் போடுறான் அப்படிலாம் கூட சில யூடியூப்ல சில உமன்ஸை பத்தி எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ சாரி, அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதுக்கே என் குழந்தை வந்துட்டாரு. இவர் தாங்க பட்டணத்தில் கே யுகன். இவரு தான். இவனுக்கு வந்து 2 வயசு ஆக போகுது. இன்னொரு 2 மந்த்ஸ்ல பர்த்டே வர போகுது. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஸ்கூலுக்கு அனுப்பணும். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஸ்கூல்ல படிச்ச மாதிரி 5 மணிக்கு எந்திரிச்சு கிளம்பணும். அந்த மாதிரி நிறைய வேலைகள்லாம் இருக்கும். வேற என்ன? சரி, ஓகேங்க. இன்னைக்கு கண்டென்ட் குள்ள போயிடலாமா? இன்னைக்கு நான் எதை பத்தி சொல்ல போறேன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஃபன்னா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி வந்து நான் வீடியோ போட்டே ஆகணும், வேற வழி இல்லை. என் குழந்தை அப்பப்ப வந்துட்டு இருந்தாலுமே வந்து யாருக்காவது டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நான் வந்து சாரி சொல்லிக்கிறேன். வந்து என்னால இப்படிதான் வீடியோ போட முடியும், இதுதான் ரியாலிட்டி, வேற ஒண்ணும் பண்ண முடியாது அம்மானால. ஹாய் சொல்லு. ஹாய். சும்மா சூப்பர். வந்து இன்னைக்கு கண்டென்ட் பாத்தீங்கன்னா டப்பா. இந்த டப்பாக்குள்ளதான் கண்டென்ட் இருக்கு. என்னோட டப்பாவா கண்டென்ட் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் வந்து ஒரு பேஜ் சிஸ்டர்ஹுட் அப்படிங்கிற ஒரு பேஜ்ல இருந்து, இன்ஸ்டாகிராம்ல சிஸ்டர்ஹுட் அப்படிங்கிற ஒரு பேஜ்ல இருந்து நான் இதுக்கு முன்னாடியும் வந்து நிறைய தோடு வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இயரிங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நிறைய ஸ்டெட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டெட்டும் இயரிங்ஸும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஜும்கா அந்த மாதிரி போல இயரிங்ஸ் சொல்லுவாங்க. கொஞ்சம் மாடலா போல ஸ்டெட் அந்த மாதிரி சொல்லுவாங்க. நான் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன்னா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு வெஸ்டர்ன் டைப் அல்லாட்டி பார்ட்டி வியர் அப்படி கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி நான் வந்து ஒரு எவ்வளவு தோடு 1 2 3 5 வாங்கியிருக்கேன். அந்த தோட பத்தி பார்க்கலாமா? அந்த தோட பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சாரி, இயரிங்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த 5 தோடுல எது நல்லா இருக்கு, இல்ல இந்த மாதிரி தோடுலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படின்லாம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் தோடு வந்து இதுதான்.
தெரியுதுங்களா? எங்க எப்படி காமிக்கிறது? இதுதான். ஓகே, ஃபர்ஸ்ட் இது. ஓகே, இது போட்டு பார்த்துடலாமா? கேமரா பக்கத்துல கொண்டுட்டு வந்திருக்கேன், இங்க பாருங்க. இதான் இது ஃபர்ஸ்ட் இயரிங். தெரியுதுங்களா? இது நல்லா இருக்கா? இது இவர் வேற வந்துடுறாரு அடிக்கடி, நம்ம என்ன பண்றதுன்னு தெரியல. இதான் ஃபர்ஸ்ட். ஓகே, பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒரு சின்ன ஸ்டோன், மேல ஒரு பூ வந்துட்டு கீழே ஒரு பூ பிளாக் கலர்ல வந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு இயரிங் இது. செகண்ட் இயரிங் வந்து இதுதான், பாருங்க தெரியுதா? இதான் செகண்ட் இயரிங். இது வந்து ஒரு பிளாக் கலர், அது என்னமோ தெரியல, எனக்கு பிளாக் கலர் பார்த்தாலே அப்படி ஒரு கிரேஸ் வந்துடும். சரி, பிளாக் கலர்லயும் நிறைய இயரிங் வாங்கியிருக்கேன், இது வாங்கியிருக்கேன். ஓகே, இது வியர் பண்ணி பார்க்கலாமா? பாருங்க, நல்லா இருக்கா? இந்த பிளாக் கலர், இந்த பிளாக் கலர் இயரிங் ஃபுல் பிளாக், தெரியுதுங்களா? ஃபுல் பிளாக். நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குல்ல? இது வந்து நெக்ஸ்ட் இயரிங் மக்களே, தெரியுதுங்களா? இது நெக்ஸ்ட் இயரிங். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு, இது என்ன கலர்? இது பிங்கா பீச் கலரா எனக்கு சொல்ல தெரியல, ஏதோ ஒரு கலர். ஏன்னா இந்த கலர் வந்து நமக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும், ஏதோ ஒரு கலர். எந்தத்தோட பாத்திரலாங்களா இப்போ? பாத்தீங்களா? இது ஒரு பீச் கலர் மாதிரி தெரியுதா? இதுவும் நல்லா இருக்கு. இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு என்னன்னு தெரியல, ஆனா நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் இயரிங் இதுவும் வந்தீங்கன்னா ஒரு பிளாக் வித் ப்ரௌன், காஃபி ப்ரௌன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு பிளாக் வித் ப்ரௌன் ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு ஸ்டெட். இங்க பாத்தீங்களா? பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஸ்கொயர், ஆஃப் சர்க்கிள். ஆஃப் சர்க்கிள், இது என்ன சர்க்கிள்? இப்படி ஒரு ஓவல் சர்க்கிள் மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கு இந்த ஒரு ஸ்டெட். நெக்ஸ்ட் இதை வியர் பண்ணி பார்க்கலாம். பாத்தீங்களா? நல்லா இருக்குல்ல? எல்லா ஸ்டெட்டுமே நல்லா இருக்கிற மாதிரியே இருக்கு. இந்த மாதிரி யாராச்சும் தோடு பைத்தியங்கள்லாம் இருந்தீங்கன்னா இந்த பேஜ்ல செக் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கு, ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த தோடு நல்லா இருக்கு. நான் இப்படி காமிக்கிறேன். மேபி நான் வேற ட்ரெஸ் ஏதாச்சும் போட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். நான் வந்து சரி இது கம்ஃபர்டபுளா இருக்கும்னு சொல்லிட்டு பிளாக் ட்ரெஸ்ஸே போட்டேன். நான் வாங்கினது எல்லாமே வந்து நான் ஃபுல்லாவே நிறைய பிளாக்கா வாங்கியிருக்கேன், எல்லா தோட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சு வாங்கியிருக்கேன். நீங்க வந்து வேற கலர் ஆப்ஷன்ஸ்லாம் கூட அதுல இருக்கு, அது கூட நீங்க பார்த்து வாங்கிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் தோடு பார்த்துலாம். இப்போ ஃபோர்த்தோடு பார்த்தா சின்ன ஒன்னே ஒன்று மட்டும் பேலன்ஸ் இருக்கு, அதுவும் பார்த்துட்டோம்னா ஓகே, அவ்வளோதான். பார்க்கலாங்களா? வா, இது வந்து ஒரு ஜும்கா தோடுங்க, ஜும்கா தோடு. நல்லா இருக்குல்ல? அது எல்லாமே பிளாக்கா வாங்கியிருக்கேன் நானு. எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்கா வாங்கியிருக்கேன். நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாமா? போட்டு பார்க்கலாமா? வாவ், ரியலி சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ட்ரெஸ்க்கு கூட நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. இங்க பாருங்களேன், தெரியுதா? ரொம்ப நல்லா இருக்குல்ல? இது வந்து இப்படி கீழே தொங்கணும், நல்லா இருக்கு. நான் நிறைய தோடு போட்டு கால் இழுத்துக்கிச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்பவே நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு பாருங்களேன். இந்த ட்ரெஸ்க்கு நல்லா மேட்ச் ஆகி ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்குது. பார்த்தாவே ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு நல்ல கல்ச்சர் மெயின்டெனன்ஸ் முகம் அப்படிங்கிற மாதிரி என்னோட முகமே எனக்கு தெரியுது. ஓகே, இந்த தோடு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா தோடுமே நல்லா இருக்கு. ஓகே, ஃபைனலா இந்த தோடோட முடிச்சிடறேன். ஐ ஹோப் இது வந்து உங்க எல்லாத்துக்குமே நல்லா பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இங்கே பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன், கேமரா பார்க்காம. ஐ ஹோப் உங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வேற ஏதாவது நான் வாங்கினேன்னா வந்து நான் கண்டிப்பா அதை ஷேர் பண்றேன். இந்த மாதிரி பொதுவாகவே கேர்ள்ஸ்னாலே வந்து சரியான தோடு பேதினா இருப்பாங்க. அதுக்கு என் பையன் வேற பின்னாடி கத்த ஆரம்பிச்சுன்னா ஐ எம் சோ சாரி டிஸ்டர்பன்ஸுக்கு. ஓகே, இன்னைக்கு வந்து தோடு கலெக்ஷன் பார்த்தாச்சு. இன்னொரு கலெக்ஷன் வச்சிருக்கேன், அது வந்து இன்னைக்கு பார்க்க முடியுமான்னு தெரியல. இன்னொரு நாள் பார்க்கலாம். டாடா, பாய் பாய். எல்லாத்துக்கும் நன்றி. என்னோட வீடியோவும் டைம் எடுத்து ஒரு 4 மினிட்ஸ் ஆகட்டும், 5 மினிட்ஸ் ஆகட்டும், யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப 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 ஒரு மிகப்பெரிய நன்றி. ஓகே, பாய் பாய்.